ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். திஸ் இஸ் மனோ. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா வில், ஷால், வுட், ஷுட் இந்த நாளையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். இந்த நாளுக்கு நான் வீடியோ தனித்தனியா போட்டிருக்கிறேன். அது பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நான் முத இந்த வீடியோ பார்க்க போறேன் அப்படின்னாலும் சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே தனித்தனியா பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பமெல்லாம் இந்த வீடியோ முடிஞ்சதும் தீர்ந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும், புதுசா இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கும். என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வில், வுட், ஷால், ஷுட் இதுனா என்ன அப்படின்னா மாடல் வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை எல்லாமே ஃபர்ஸ்ட் மாடல் வேர்ப்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான பேசிக் எப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதோட கிளைகளான பி வேர்ப், ஹேவ் வேர்ப், ஹேவ் பீன் எல்லாம் யூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இத எந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில் பாருங்க. வில் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. வில் நம்ம மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா ஃபியூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அது ஒரு சிம்பிளான ஒரு ஃபியூச்சரா இருந்தா நம்ம மேக்ஸிமம் எதுதான் யூஸ் பண்றோம் அப்படின்னா வில் தான் யூஸ் பண்றோம். சோ நீங்க சிம்பிளா ஒரு ஃபியூச்சரை பத்தி பேசணும் அப்படின்னா வில் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது ப்ராமிசஸ். அதாவது உங்களை இன்வைட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராமிசஸ்க்கும் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். சோ வில்லுங்கிறது வந்து சிம்பிள் ஃபியூச்சருக்கும் நீங்க கொடுக்குற ப்ராமிசஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க ஷால். ஷால் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வில் வந்து நம்ம பெரும்பாலும் ஸ்பீச், அதாவது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்துவோம். ஆனா ஷால்ங்கிறது வந்து ஃபார்மல் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார்மல் சென்டென்ஸ்னா எழுத்து வழக்குக்கு அதிகமா பயன்படுத்துவோம். ஒரு டாக்குமெண்ட் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர்றதா இருந்தாலும் சரி, அவங்க பெரும்பாலும் என்னதான் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஷால் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. வில் அதிகமா அவாய்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஷால் வந்து ஃபார்மலுக்காக அதிகமா யூஸ் பண்றது. இதை யாரு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க அதிகமா இதை ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் படிக்கிறோம். அவங்க விட்டுட்டு போன இங்கிலீஷ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படி ஷால் வந்து நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா ஃபார்மலான விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். அடுத்தது ஆஃபர். ஓகே, ஒரு சலுகைகள் கொடுக்கும் போது நம்ம இதை பயன்படுத்துவோம். இப்போ வில் எங்க பயன்படுத்துவோம், ஷால் எங்க பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிருக்கும். வில்லுங்கிறது வந்து பேச்சு வழக்குல பயன்படுத்துறது, ஷால் வந்து எழுத்து வழக்குல பயன்படுத்துறது. வில்லு வந்து நீங்க சிம்பிளான ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பயன்படுத்துவீங்க. அதுவே ஷால் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஃபருக்கு, ஒரு சலுகை வழங்குறதுக்கு பயன்படுத்துவீங்க. ப்ராமிசஸ்க்கு நம்ம வில் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வில்லும் ஷாலும் எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வுட், ஷுட் இதை நம்ம பார்க்கலாம். வுட்ங்கிறது வந்து இமேஜினேஷனுக்கு பயன்படுத்தலாம். அங்க அந்த மாதிரி நடந்திருக்கும், இங்க இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், நடந்திருக்கும் நடந்திருக்காதுங்கிறது ரெண்டாவது. பட் நம்மளா ஒரு இமேஜின் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இமேஜினேஷனுக்கு நம்ம வுட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பொலைட்டா ஏதாவது கேட்கறதா இருந்தாலும் நம்ம வுட் யூஸ் பண்ணலாம். நீங்க யார்த்தையாவது ஏதாவது கேட்க போறீங்க, உங்களுக்கு தேவையானதை கேட்க போறீங்க அப்படின்னா நீங்க எப்படி கேட்பீங்க அப்படின்னா பொலைட்டா தான் கேட்பீங்க. அந்த மாதிரி பொலைட்டா ஏதாவது கேட்கறதா இருந்தா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இமேஜினேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம், பொலைட்னஸ்க்கு யூஸ் பண்றோம். அடுத்தது பாஸ்ட் பாசிபிலிட்டி. பாஸ்ட் பாசிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது நம்ம இப்ப பேசுவோம். அந்த மாதிரி சொல்றதுக்காக பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கும் நம்ம வுட் யூஸ் பண்ணலாம். இப்போ வுட் எங்கெங்க யூஸ் பண்றது அப்படின்னா இமேஜினேஷன், பொலைட்னஸ், பாஸ்ட் பாசிபிலிட்டி. பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை நம்ம பேசும்போது இது வுட் யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க ஷுட். ஷுட்ங்கிறது வந்து நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவோம். எதுக்கு அப்படின்னா அட்வைஸ் பண்றதுக்கு. கண்டிப்பா நம்ம அட்வைஸ் பண்றதா இருந்தா எதை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஷுட் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். எதிர்பார்ப்பு, ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாலும் நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ரெக்ரெட். ரெக்ரெட்ங்கிறது வருத்தம் தெரிவிக்கிறது. ஓகே, ஒரு விஷயம் நீங்க செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா செய்ய முடியாம போயிருக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வருத்தத்தை தெரிவிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தெரிவிக்கிறதுக்கும் நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். ஸோ வுட்ங்கிறது இமேஜினேஷன், பொலைட்னஸ், பாஸ்ட் பாசிபிலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். ஷுட்ங்கிறது அட்வைஸ்க்கு, எக்ஸ்பெக்டேஷனுக்கு, ரெக்ரெட்க்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்துவோம். இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சாதான் அடுத்த ஸ்டெப் நம்ம போக முடியும். ஸோ இதை வந்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் உங்களுக்கு குவிஸ் வைக்கும் போது இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ ஒன் மட்டும் சிம்பிள் ரிவ்யூ. வில் வந்து பேச்சொழுக்கு அதிகமா பயன்படுத்துவோம், ப்ராமிசஸ்க்கு அதிகமா பயன்படுத்துவோம். அதுவே ஷால் அப்படிங்கிறது வந்து ஃபார்மலுக்கு பயன்படுத்துவோம், ஒரு ஆஃபருக்கு நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி வுட் வந்து இமேஜினேஷனுக்கு பயன்படுத்துறோம், பொலைட்னஸ், பாஸ்ட் பாசிபிலிட்டிக்கும் பயன்படுத்துறோம். அடுத்து ஷுட்ங்கிறது அட்வைஸ்க்கு, எக்ஸ்பெக்டேஷனுக்கு, ரெக்ரெட்க்கு,
இதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம். முதல்ல நம்ம இது எந்த இதுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அடுத்து பி வேர்ப் நம்ம எப்படி எழுதணும், ஹேவ் வேர்ப் எப்படி எழுதணும், ஹேவ் பீன் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் சிம்பிள் டென்ஸ், இதெல்லாம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடும் அப்படின்னா வில், வுட், ஷால், ஷுட் இந்த 4மே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். நம்ம சிம்பிளான ஃபியூச்சர் மட்டும் தெரிஞ்சா போதாது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தாதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முதல் சிம்பிளான ஃபியூச்சர் டென்ஸுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுவோம், அடுத்தது வேர்ப். வேர்ப்ல வந்து நம்ம இந்த ஆக்சிலரி இந்த 4மே போட்டுக்கலாம். ஸோ நான் சிம்பிளா எழுதுறதுக்காக வில் மட்டும் போட்டுக்கிறேன். பட் இது 4மே நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா வெர்ப் 1 ஃபார்மேஷன். ஓகே, இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். சிம்பிளான ஒரு ஃபியூச்சர் டென்ஸுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். இதுதான் ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம வில், வுட், ஷால், ஷுட் எழுதிட்டோம். இதை நம்ம எப்படி சிம்பிளா பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் வந்து ஐ. ஓகே, சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போடுறோம், ஐ போட்டாச்சு. ஓகே, அது தவிர்த்து வில், வுட், ஷால், ஷுட் இது எல்லாமே நம்ம போட்டாச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெர்ப் 1 யூஸ் பண்ணணும். வெர்ப் 1 யூஸ் பண்ணும்போது கோ. ஓகே, கோ. ஐ வில் கோ, நான் போவேன். ஐ வுட் கோ, நான் போவேன். ஐ ஷால் கோ, நான் போவேன். ஐ ஷுட் கோ, நான் போவேன். சோ இது மொத்தமா என்ன அப்படின்னா நான் போவேன். போவேன் சொல்றது இங்க நான். ஓகே, நான் போவேன் ஒரே இதுதான். பட் நம்ம இந்த ஆக்சிலரி வெர்ப் எல்லாமே பயன்படுத்தலாம். ஷாலும் பயன்படுத்தலாம், வில்லும் பயன்படுத்தலாம், ஷுட், வுட் இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். இது எல்லாமே பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பயன்படுத்தலாம். நான் போவேன் அப்படின்னு சொல்லும் போது பேச்சு வழக்குக்கு நம்ம வில் யூஸ் பண்ணுவோம், எழுத்து வழக்குக்கு நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம். சோ வுட், நான் போவேன் இதை நம்ம பொலைட்டா கூட சொல்லலாம். ஐ வுட் கோ, நான் போவேன் இதை நம்ம பொலைட்டா கூட சொல்லலாம். அடுத்தது ஐ ஷுட் கோ, நான் போவேன். எக்ஸ்பெக்டேஷன், நான் அங்க போவேன். மேரேஜ் ஆன கேர்ள்ஸ் எல்லாம் என்னது, அவங்க அம்மா வீட்டுக்கு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னது, அவங்க என்ன சொல்லலாம், ஐ ஷுட் கோ, நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக நம்ம இதை சொல்லலாம். ஐ ஆக்சிலரி வெர்ப் அண்ட் வெர்ப் 1 ஃபார்மேஷன் வச்சு இதை நம்ம எழுதலாம். ஸோ ஐ வில் கோ அப்படின்னா நான் போவேன். ஐ வுட் கோ அப்படின்னாலும் நான் போவேன். ஐ ஷால் கோ அப்படின்னாலும் நான் போவேன். ஐ ஷுட் கோ அப்படின்னாலும் நான் போவேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வெர்ப் 1ங்கும் போது கோ மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா இல்ல, உங்களுக்கு என்ன வெர்ப் எல்லாம் தெரியுதோ அதை எல்லாமே எழுதலாம். ஐ வில் பிளே, நான் விளையாடுவேன். ஐ வில் டான்ஸ், நான் ஆடுவேன். ஐ வில் சிங், நான் பாடுவேன். ஐ வில் ரன், நான் ஓடுவேன். ஓகே, இந்த மாதிரி நீங்க வெர்ப் 1ல எதெல்லாம் தெரியுதோ எல்லாமே நீங்க போட்டு எழுதலாம். ஐ வில் ஒர்க், நான் வேலை செய்வேன். ஸோ இந்த மாதிரி நீங்க எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஐ வில் கோ அப்படின்னா நான் போவேன். ஐ வில் பிளே, நான் விளையாடுவேன். ஐ வில் டான்ஸ், நான் ஆடுவேன். ஐ வில் சிங், நான் பாடுவேன். ஐ வில் ரன், நான் ஓடுவேன். ஐ வில் ஒர்க், நான் வேலை செய்வேன். ஸோ இது சிம்பிளா தான் இருக்கு. இது வில்ல வச்சுதான் பயன்படுத்தணுங்கிறது கிடையாது. இதுல இருக்க எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, ஐ வுட் கோ, நான் போவேன். ஐ வுட் பிளே, நான் விளையாடுவேன். ஐ வுட் டான்ஸ், நான் ஆடுவேன். ஐ வுட் சிங், நான் பாடுவேன். ஐ வுட் ரன், நான் ஓடுவேன். ஐ வுட் ஒர்க், நான் வேலை செய்வேன். அதுவே ஷால் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். ஐ ஷால் கோ, ஐ ஷால் பிளே, ஐ ஷால் டான்ஸ், ஐ ஷால் சிங், ஐ ஷால் ரன், ஐ ஷால் ஒர்க். ஷுட்ட வச்சு நம்ம பயன்படுத்தலாம். ஐ ஷுட் கோ, நான் போவேன். ஐ ஷுட் பிளே, நான் விளையாடுவேன். ஐ ஷுட் டான்ஸ், நான் ஆடுவேன். ஐ ஷுட் சிங், நான் பாடுவேன். ஐ ஷுட் ரன், நான் ஓடுவேன். ஐ ஷுட் ஒர்க், நான் வேலை செய்வேன். சோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஐ தான் யூஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் தேவையோ அதை நம்ம போட்டு எழுதலாம். இப்போ நம்ம இங்க தே யூஸ் பண்ணலாம். ஓகே, தே யூஸ் பண்ணலாம். தே வில் கோ, அவர்கள் போவார்கள். தே வில் பிளே, அவர்கள் விளையாடுவார்கள். தே வில் டான்ஸ், அவர்கள் ஆடுவார்கள். தே வில் சிங், அவர்கள் பாடுவார்கள். தே வில் ரன், அவர்கள் ஓடுவார்கள். தே வில் ஒர்க், அவர்கள் வேலை செய்வார்கள். இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்டை மாத்தியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ சப்ஜெக்டை மாற்றும் போது வில்லு மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. இங்க எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். தே ஷால் கோன்னு சொல்லலாம், தே ஷுட் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாடல் வெர்ப்ஸை நம்ம எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். ஐ, தே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஹி, ஷி, இட் இந்த மாதிரி நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் போடணும் இல்ல பேர் போடலாமான்னு கேட்டா பேரும் போடலாம். ராம் வில் கோ, ராம் போவான்.
ஓகே, இந்த மாதிரி நம்ம பேரை வச்சும் பயன்படுத்திக்கலாம். சென்டென்ஸை மேக் பண்ணும் போது இதை வச்சுதான் நம்ம பயன்படுத்தணும், அதை வச்சுதான் பயன்படுத்தணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன தேவையோ, யார் செய்ய போறாங்களோ அந்த செயலை செய்யறவங்கள நம்ம சொல்லுவோம். நீங்க ஒரு வேலையை செய்ய போறீங்க அப்படின்னா ஐன்னு போட்டு எழுதுங்க. இல்ல உங்க முன்னாடி இருக்கவங்க செய்ய போறாங்க அப்படின்னா யூன்னு போட்டு எழுதுங்க. இல்ல வேற யாராவது செய்ய போறாங்கன்னா அவங்க பேரை போட்டு கூட நீங்க எழுதிக்கலாம். சோ சப்ஜெக்ட் எழுதும் போது அந்த செயல் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஓடுறது, பாடுறது, விளையாடுறது இதெல்லாம் அவங்க செய்யறாங்க. அது அவங்களுடைய செயல். ஓகே, அது வெர்ப் ஒன் ஃபார்மேஷன். இப்போ சிம்பிளான சென்டென்ஸ். ஓகே, சிம்பிளா எப்படி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிள் ஃபியூச்சரை நம்ம ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பி-வெர்ப் போலாம். இப்போ நம்ம அதே மாடல் வெர்ப்ஸை வந்து பி-வெர்ப்ல நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதோட வெர்ப் நம்ம பார்த்தலாம். வில் பி. ஓகே, வில் பி, ஷால் பி, வுட் பி, ஷுட் பி. இதை எங்க பயன்படுத்தணுங்கிற ரீசன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். பி-வெர்ப்புக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சாதான் அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுறோம். சப்ஜெக்ட் எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பி-வெர்ப் போடுறோம். பி-வெர்ப்புங்கும் போது வில் பி, ஷால் பி இந்த மாதிரி நம்ம எதுனாலும் போடலாம். ஸோ நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன், எல்லாத்தையும் எழுத முடியாது. ஸோ டிலே ஆகும். அடுத்தது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஓகே, வில் பின்னு வந்துட்டாலே, வில் பி, ஷால் பின்னு வந்துட்டாலே இது என்ன டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்னதான் போடுவோம்? ஐஎன்ஜி போட்டுதான் எழுதுவோம். சோ சப்ஜெக்ட் போட்டிருக்கோம், வில் பி போட்டிருக்கோம், வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி போட்டிருக்கோம். ஆனா இந்த பி-வெர்ப்பை பொறுத்தவரையிலையும் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, அதை தவிர்த்தும் சில இது எழுதலாம். அது என்ன அப்படின்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணலாம். அடுத்தது அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து ஒரு சில நேரங்கள்ல நவுனும் வரும். இந்த 3 ஃபார்மேட்டுமே எழுதலாம். இதை எப்படி எழுதுறது அப்படிங்கறத நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். பி-வெர்ப்பை எழுதியாச்சு. ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ங்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஐ தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டை நீங்க தான் போட்டு எழுதிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்காக தான் ஐ யூஸ் பண்ணிருக்கிறேன். ஸோ இங்க சப்ஜெக்ட் எழுதிட்டோம், பி-வெர்ப் எழுதியாச்சு. அடுத்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணலாம். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜிங்கும் போது நம்ம கோன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ கோயிங் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜிக்கு நம்ம யூஸ் பண்றோம். வேற ஒர்க்கிங் அந்த மாதிரி போடலாம். இது வந்து வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜிக்கான ஃபார்மேட். ஓகே, சோ அப்ப அட்ஜெக்டிவ் என்ன எழுதலாம்? அட்ஜெக்டிவ்ங்கிறது வந்து லேட். ஓகே, ஒரு வெர்ப் வந்து ஆக்ஷன்ல இருந்தா, இப்ப வந்து ஐ கோயிங், அப்போ ஐ வில் பி கோயிங். அப்போ கோயிங்கிறது போய்கிட்டு இருக்கிறது, அங்க ஒரு ஆக்ஷன் நடக்குது, அங்க ஒரு செயல் நடக்குது. செயல் நடக்கும்போது ஒரு ஆக்ஷன்ல இருக்கும்போது தான் நம்ம வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். ஆனா லேட்டுங்கிறது வந்து அங்க ஆக்ஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது, தாமதமா வந்துட்டாங்க. ஓகே, சோ அங்க லேட்டுங்கிறது வந்து தாமதத்தை குறிக்குது. அந்த தாமதம்ங்கிறது வந்து ஆக்ஷன் கிடையாது, அது ஒரு ஸ்டேட், ஒரு நிலை. ஓகே, லேட்டா வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நிலை தானே தவிர அதுல எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. சோ லேட்டுங்கிறது வந்து நிலை. அந்த மாதிரி இதை வந்து நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, ஹாப்பி, இதுவும் ஒரு நிலை தான், ஒரு ஃபீலிங்ஸ் தான். ஓகே, இதையும் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். சோ ரிவார்டுங்கிறது வெகுமதி. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து நவுன்ல வந்துடும். ஓகே, வெகுமதிங்கிறது வந்து நவுன்ல வந்துடும். இப்ப பாருங்க, ஐ வில் பி கோயிங், நான் போய்கொண்டு இருக்கிறேன். ஐ ஷால் பி ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். ஐ வுட் பி கோயிங், நான் போய்கொண்டு இருக்கிறேன். ஐ ஷுட் பி ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். சோ இது வந்து ஆக்ஷன், அதாவது வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி போட்டு எழுதுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அதுவே அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றதா இருந்தா ஐ வில் பி லேட், ஐ வில் பி லேட்ங்கும் போது நான் தாமதமாக வருவேன். ஐ ஷால் பி லேட் அப்படின்னாலும் நான் தாமதமாக வருவேன். ஐ வுட் பி லேட் அப்படின்னாலும் நான் தாமதமாக வருவேன். இதுவே தே போட்டோம்னா தே ஷுட் பி லேட், அவர்கள் தாமதமாக வருவார்கள், அந்த மாதிரி சொல்றது. இப்ப பேக் அப்படின்னு போடுறோம். ஓகே, ஐ வில் பி பேக், நான் திரும்பி வருவேன். தே வில் பி பேக், அவர்கள் திரும்பி வருவார்கள். தே ஷுட் பி பேக், அவர்கள் திரும்பி வருவார்கள். சோ அட்ஜெக்டிவ் போட்டு நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். சோ ஐ வில் பி ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருப்பேன். ஐ ஷுட் பி ஹாப்பி அப்படின்னாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஐ வுட் பி ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருப்பேன். தே ஷுட் பி ஷேட்.
ஓகே, அவர்கள் சோகமாக இருப்பார்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இதோட ஃபார்மேஷன் என்னன்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு தேவையான வேர்பும் சப்ஜெக்டையும் மாத்தி மாத்தி போட்டு நம்ம ஒரு சென்டென்ஸ ஃபார்ம் பண்ண முடியும். சென்டென்ஸ் வந்து இப்படிதான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை வச்சு நம்ம பல சென்டென்ஸை உருவாக்கலாம். ஓகே, ஒரு சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது, நம்மளா சொந்தமா நிறைய சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் ஒரு சில விஷயங்களை கன்வே பண்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா இதை வச்சு நீங்க பல சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். சோ அடுத்தது பாருங்க, ஐ வில் பி ரிவார்டு. ஓகே, நான் வெகுமதி வாங்குவேன், அதாவது நான் பரிசு வாங்குவேன். தே ஷால் பி ரிவார்ட், அவர்கள் பரிசு வாங்குவார்கள். இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது பி வெர்ப். இந்த பி வெர்ப்பை நம்ம எப்படி கன்வே பண்றது அப்படிங்கறது பார்த்தோம். இந்த பி வெர்ப்பை பொறுத்த வரையிலையும் ஷால் பிக்கு அடுத்து, அதாவது வில் பி ஷால் பிக்கு அடுத்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம், சம்டைம்ஸ். ஓகே, எப்பவுமே வராது, ஒரு சில நேரங்கள்ல மட்டும்தான் நவுன் வரும். இப்போ உங்களுக்கு பி வெர்ப் புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஹேவ் வெர்ப் பார்க்கலாம். இந்த பி வெர்ப் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, கண்டினியூஸ் வந்துட்டாலே நம்ம வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி தான் சொல்லுவோம். பட் எல்லா நேரங்களையும் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வராது, அட்ஜெக்டிவ்ஸ் வரும். இப்போ நம்ம ஹேவ் வெர்ப் பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தாச்சு, பி வெர்ப் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது ஹேவ் வெர்ப். இந்த ஹேவ் வெர்ப்பை நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். அது வந்து நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் தான் அதிகமா பயன்படுத்துவோம். ஓகே, பெர்ஃபெக்ட் நம்ம இங்க வில் பி ஷால் பி இது யூஸ் பண்றதுனால நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்க்கு பயன்படுத்துவோம். அப்ப ஹேவ் வந்துட்டாலே அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த வில் ஹேவ், ஷால் ஹேவ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இதுக்கும் இருக்கு. இதில் நம்ம என்னென்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் எப்பயும் போல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துடுச்சு. அடுத்தது நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஷாலு, வில்லு எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். வில்லு, ஷாலு, ஹேவ், ஆனா ஹேவ் போட்டு எழுதணும். ஓகே, ஷால் ஹேவ் சப்ஜெக்ட் எழுதியாச்சு, ஷால் ஹேவ் எழுதியிருக்கோம். அடுத்து இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெர்ப் 3 ஃபார்மேஷன். வெர்ப் 3ன்னு சொல்லும் போதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. கோ, கோனா பிரசன்ட் டென்ஸ், அதாவது வெர்ப் 1 ஃபார்மேஷன். வென்ட், வெர்ப் 2 ஃபார்மேஷன். கான், கான்ங்கிறது வெர்ப் 3 ஃபார்மேஷன். ஓகே, வெர்ப் 1, வெர்ப் 2, வெர்ப் 3. ஓகே, அப்ப நம்ம இந்த வெர்ப் 1 நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சருக்கு நம்ம பயன்படுத்தணும். ஸோ பிளே, டான்ஸ், சிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வெர்ப் 1 நம்ம பயன்படுத்தணும். வெர்ப் 2ங்கிறது வந்து நம்ம தேவைப்படும் போது நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்க வெர்ப் 3 இருக்குது இல்லையா, வெர்ப் 3 தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அப்ப இங்க வர்ற வெர்ப் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெர்ப்பை வச்சு தான் நம்ம முன்னாடி என்ன எழுதணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி நம்ம எழுத முடியும். சரியா? ஸோ இப்போ நம்ம வெர்ப் 3 தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வில் ஹேவ், shall have, would have, should have. So இது ஃபார்மேட். இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம சப்ஜெக்ட் வந்து போட்டுக்கலாம். சப்ஜெக்ட் நம்ம எப்பயும் போல என்னது ஐ நான் யூஸ் பண்றேன், நீங்க உங்களுக்கு தேவையானதை பயன்படுத்திக்கோங்க. சரியா? ஐங்கிற சப்ஜெக்ட் போட்டாச்சு. வில் ஹாவ், ஷால் ஹாவ், வுட் ஹாவ் இதெல்லாம் நம்ம போட்டாச்சு. அடுத்து வெர்ப் 3 என்ன வரும்? எஸ், வெர்ப் 3 என்ன வரும்? நீங்க எதனாலும் எழுதலாம், ஆனா அது வெர்ப் 3 ஃபார்மேஷன்ல இருக்கணும். வெர்ப் 3 ஃபார்மேஷன் அப்படிங்கும்போது டூக்கு வெர்ப் 3 ஃபார்மேஷன் டன். ஓகே, do, did, done. arrived, தேர்ட் ஃபார்ம் தான். செகண்ட் ஃபார்முக்கும் அதே தான் வரும், தேர்ட் ஃபார்முக்கும் அதே தான் வரும். டோல்டுங்கிறது தேர்ட் ஃபார்ம் தான். அடுத்து finished இல்ல completed எதுனாலும் போட்டுக்கலாம். ed போட்டு நிறைய வரும். ed போட்ட வெர்ப் 3 வேர்ட்ஸ் வந்து நிறைய வரும். finished, completed, arrived இந்த மாதிரி நிறைய வரும். சரியா? I will have done. ஓகே, இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. I will have done அப்படிங்கும்போது நான் செய்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வரைக்கும் அவங்க செய்யல, அதுதான் மீன் பண்றாங்க. I will have done, நான் செய்திருப்பேன். I will have done it, நான் அதை செய்திருப்பேன். இது நீங்க தான் அடிஷனலா எழுதிக்கணும். ஓகே, உங்களுக்கு தேவையானதை நீங்க தான் அடிஷனலா போட்டு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். I shall have done it. ஓகே, நான் அதை செய்திருப்பேன். I would have done it, நான் அதை செய்திருப்பேன்.
ஐ ஷுட் ஹாவ் டன் இட். நான் அதை செய்திருப்பேன். எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஓகே, ஐ வில் ஹாவ் அரைவ்டு அப்படிங்கும் போது நான் வந்திருப்பேன். அங்க என்ன பார்த்தோம்? செய்திருப்பேன்னு பார்த்தோம். இங்க வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இதுல அடிஷனல் என்ன சேர்க்கலாம் அப்படின்னா பை தென். ஐ வில் ஹாவ் அரைவ்டு பை தென். ஓகே, அதற்குள் வந்திருப்பேன். ஓகே, ஐ வில் ஹாவ் அரைவ்டு பை தென். ஐ வில் ஹாவ் அரைவ்டு பை தென் போது அதற்குள் வந்திருப்பேன். இங்க பை தென் தான் போடணும்னு கிடையாது. 5 o'clock இல்ல 5 PM இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, 5 மணிக்குள் வந்திருப்பேன். ஓகே, மாலை அந்த பிஎம்னு போடும்போது மாலையை நம்ம சேர்த்துக்கணும். மாலை 5 மணிக்குள் வந்திருப்பேன். ஐ வில் ஹாவ் அரைவ்டு பை 5 PM அப்படின்னு எழுதும் போது இந்த மாதிரி நம்ம சொல்லணும். சோ இந்த சென்டென்ஸை நீங்க தான் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அதுக்கான கோடு தான் நான் போட முடியும். ரோடு நீங்க தான் போடணும். ஐ ஷால் ஹாவ் அரைவ்டு பை 5 PM. நான் 5 மணிக்குள் வந்திருப்பேன். ஓகே, நான் 5 மணிக்குள் வந்திருப்பேன். ஐ வுட் ஹாவ் டோல்ட் அப்படிங்கும் போது சொல்லியிருப்பேன். ஓகே, ஐ வுட் ஹாவ் டோல்ட் அப்படிங்கும் போது சொல்லியிருப்பேன். யூ உனக்கு சொல்லியிருப்பேன். ஐ வுட் ஹாவ் டோல்ட் யூ நான் உனக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஐ வில் ஹாவ் இதை நம்ம ஐ வில் ஹாவ் போட்டு எழுதலாம். ஐ ஷால் ஹாவ் போட்டு எழுதலாம். ஐ வுட், ஐ ஷுட் இந்த மாதிரி எதுனாலும் போட்டு எழுதலாம். ஓகே, ஐ வில் ஹாவ் டோல்ட் யூ நான் உனக்கு சொல்லியிருப்பேன். சோ இதை நம்ம வேற மாதிரி எழுதலாம் அப்படின்னா ஹி. ஓகே, he will have told you அவன் உனக்கு சொல்லி இருப்பான். அப்படி இல்ல அப்படின்னா he will have told me அவன் எனக்கு சொல்லி இருப்பான். ஓகே, இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை மாத்திக்கலாம். ஃபினிஷ்டுன்னு கொடுத்துருக்கோம். சோ இங்க வெர்ப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபினிஷ்டு முடிச்சது. ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு எதையோ ஒண்ணு முடிச்சிருக்கிறாங்க. சோ அதை நம்ம எழுதலாம். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு நான் முடித்திருப்பேன். சோ முடிக்கல. அப்ப இந்த சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா முடிச்ச ஒரு விஷயத்த சொல்லல, முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஒரு விஷயத்த செய்யல ஆனா செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு நான் முடித்திருப்பேன். ஐ ஷால் ஹாவ் ஃபினிஷ்டு நான் முடித்திருப்பேன். ஹி வச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஹி வுட் ஹாவ் ஃபினிஷ்டு அவன் முடித்திருப்பான். ஹி ஷுட் ஹாவ் ஃபினிஷ்டு. சோ நீங்க அடிஷனலா போட்டு எழுதிக்கலாம். இட்னு போது அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, he will have finished it அவன் அதை முடித்திருப்பான். ஓகே, I will have finished it நான் அதை முடித்திருப்பேன். இந்த மாதிரி தான் சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். சோ இப்போ have verb எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம have been பார்க்கலாம். இப்போ have been verb எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் been இந்த மாதிரி வந்துட்டா அதை நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சோ நம்ம be verb-க்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ், அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்க பீன் வந்திருக்குது இல்லையா, கொஞ்சம் அடிஷனலா சேர்க்கணும். என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, ஹாவ் பீன் வந்துட்டா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கும். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஹாவ் பீன் எழுதுறதுக்கான ஃபார்மட் என்ன அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் எப்பயும் போல சப்ஜெக்ட் எழுதிக்கணும். அடுத்து verb will have been அதை சேர்த்துக்கணும். அடுத்தது இதோட நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா verb plus ing மட்டும் தான் போடுறோம். ஓகே, வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. சிம்பிள் ஃபியூச்சரும் நம்மளுக்கு ஈஸியா தான் இருந்தது. have verb-ம் ஈஸியா தான் இருந்தது. அதே மாதிரி have been-ம் ஈஸியா தான் இருக்குது. அந்த be verb மட்டும்தான் கொஞ்சம் அடிஷனலா நம்ம நிறைய விஷயங்கள் சேர்த்தோம். அதுவும் ஈஸியா தான் இருந்தது. இப்போ இந்த ஃபார்மட் உங்களுக்கு புரிஞ்சுட்டா இந்த சென்டென்ஸ் நம்ம ஈஸியா எழுதிடலாம். இதுக்கான ஃபார்மட் நம்ம பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் போட்டிருக்கோம், will have been போட்டிருக்கோம், வெர்போட ing போட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ இதுக்கான ஃபார்மட் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஸோ ஈஸியா நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். will have been, would have been, shall have been, should have been இதையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ வெர்போட ing போட்டு எழுதலாம். ஒர்க்கிங்னா வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஒர்க்கிங் எழுதிக்கலாம், ஸ்லீப்பிங் எழுதிக்கலாம், ஸ்டடியிங் எழுதிக்கலாம், ஸ்டேயிங் எழுதிக்கலாம், ரெஸ்டிங் எழுதிக்கலாம். ஓகே, ஸ்லீப்பிங் வேற, ரெஸ்டிங் வேற. ஸ்லீப்பிங்கிறது தூங்குறது, ரெஸ்டிங்கிறது ஓய்வு எடுக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, ரெஸ்டிங் டயத்துல நிறைய பேர் என்ன செய்வாங்க, புக்ஸ் படிப்பாங்க, ஏதாவது விளையாடுவாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. சரியா, அந்த மாதிரி இருக்கிறது தான் ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஸ்லீப்பிங்க்கும் ரெஸ்டிங்க்கும் வித்தியாசம் தெரியாம எனி டைம் என்ன செய்யறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப பாருங்க, verb plus ing போட்டு எழுதியாச்சு. இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங்
நான் வேலை செய்து கொண்டிருப்பேன். இதுல அடிஷனலா சேர்க்கும் போது ஆல் டே சேர்த்துக்கலாம். ஆல் டே. ஓகே, அப்போ ஆல் டேன்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே. நாள் முழுவதும் நான் வேலை செய்து கொண்டிருப்பேன். ஐ வில் ஹாவ் பீன் ஸ்லீப்பிங் ஆல் டே. நான் நாள் முழுவதும் தூங்கிக் கொண்டிருப்பேன். ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடிங் ஆல் டே. நான் நாள் முழுவதும் படித்துக் கொண்டிருப்பேன். ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டேயிங் ஆல் டே. நான் நாள் முழுவதும் தங்கி இருப்பேன். ஐ வில் ஹாவ் பீன் ரெஸ்டிங் ஆல் டே. நான் நாள் முழுவதும் ஓய்வெடுப்பேன். சோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சோ இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நீங்க தான் அதை ஃபார்ம் பண்ணணும். சோ இங்க நீங்க வந்து ஹீ போட்டுக்கலாம், சப்ஜெக்ட் ஹீ போட்டுக்கலாம், தே போட்டுக்கலாம், வி கூட போட்டுக்கலாம். ஓகே, we will have been sleeping. நாங்கள் தூங்கிக் கொண்டிருப்போம். we will have been studying. நாங்கள் படித்துக் கொண்டிருப்போம். we will have been studying all day. நாங்கள் நாள் முழுவதும் படித்துக் கொண்டிருப்போம். they would have been working. நாங்கள் வேலை செய்து கொண்டிருப்போம். they would have been working all day. நாங்கள் நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டிருப்போம். இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ மாத்தி மாத்தி போட்டு எழுதணும். சென்டென்ஸ்ல நம்மளுக்கு வெர்ப் மட்டும்தான் மாறாது. அந்த ஆக்ஷன் வெர்ப், அந்த தேர்ட் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த வெர்ப் எல்லாமே நம்மளுக்கு தேவையானதை நம்ம போட்டு எழுதிக்கலாம். சோ இந்த மாதிரி சப்ஜெக்ட், வெர்ப், இதோட ஃபார்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சா இதை வச்சே நம்ம பலாயிரக்கணக்கான சென்டென்ஸை கூட நம்மளால உருவாக்கிக்க முடியும். இப்போ நம்ம வில், வில் பி, வில் ஹாவ், வில் ஹாவ் பீன் இது சென்டென்ஸா பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நாளை உங்களை அழைப்பேன். இது ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் இருக்கு. இதை நம்ம மாத்துறது ரொம்ப ஈஸி. ஏற்கனவே அதோட பேட்டர்ன் பார்த்துட்டோம், அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம், அதை எப்படி மாத்துறது அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ இதை நம்ம மாத்தும் போது இன்னும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், இதுல வந்து சப்ஜெக்ட் எதுவும் கொடுக்கல. நாளை உங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யார் சொல்லியிருப்பாங்க? இங்க சப்ஜெக்ட் என்னதான் வரும் அப்படின்னா ஐ. சப்ஜெக்ட் வந்து ஐ வந்திருக்கு. ஐக்கு அடுத்து நமக்கு சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்லும்போது நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வில், வில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வில். இங்க வேர்ப் என்ன இருக்கு அப்படின்னா அழைப்பேன். ஸோ அழைப்பேன் தான் வேர்ப். கால், ஐ வில் கால். யார் அழைக்கிறாங்க? நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வெர்ப்புக்கு அடுத்து வர்ற வேர்டு வெர்ப்போட ரிலேட்டட் பண்ணி தான் வரணும். ஸோ கால் பண்றாங்க யாருக்கு அப்படின்னா உங்களை. சரியா, உங்களை அழைப்பேன் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா ஐ வில் கால் யூ. ஓகே, உங்களை அப்படிங்கும் போது யூ. இங்க வந்து எப்ப அழைப்பேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நாளை, நாள், டைம் இதெல்லாம் வரும்போது அது எங்கதான் வரும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல ஃபைனல்ல வரும். சோ அப்ப ஐ வில் கால் யூ டுமாரோ. நாளை உங்களை அழைப்பேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, அவள் மாலை 5 மணிக்கு காத்திருப்பாள். இதுவும் ஃபியூச்சர்ல தான் இருக்கு. ஆனா காத்திருப்பாள்ங்கிற இங்க செயல் வந்து எப்படி இருக்கு? ஒரு கண்டினியூஸா இருக்கு. காத்திருப்பாள் அப்படிங்கும் போது ஒரு நிமிஷம் காத்துட்டு போக மாட்டாங்க. அவங்க வரந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? காத்துட்டு இருப்பாங்க. சோ அப்ப அவள் மாலை 5 மணிக்கு காத்திருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அங்க உள்ள செயல் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க வரந்தடிக்கு அவங்க காத்திருப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு கண்டினியூஸ்ல இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் பி யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வில் ஹாவ் பீன் யூஸ் பண்ணுவோம். ஆனா வில் ஹாவ் பீன் யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்ல இருக்கணும். ஆனா நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா கண்டினியூஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அப்போ இதை மாத்துறது நம்மளுக்கு ஈஸி தான். சப்ஜெக்ட் வந்து அவள். சோ நம்ம இங்க என்ன எழுதணும்? ஷீ. இங்க வெர்ப் என்ன அப்படின்னா காத்திருப்பாள். ஓகே, இங்க செயல் என்ன இருக்கு அப்படின்னா காத்திருப்பாள். காத்திருப்பாள்ங்கிற ஒரு செயலை குறிக்குது. சோ நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா காத்திருப்பாள் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன வந்துருச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்துருச்சு. நம்ம இங்க காத்திருப்பாள்ங்கிற செயல் வந்து கண்டினியூஸ்ல இருக்கிறதுனால வில் பி யூஸ் பண்றோம். ஓகே, she will be waiting. அவள் காத்திருப்பாள். சோ அவள் காத்திருப்பாள் எழுதியாச்சு. எப்ப காத்திருப்பாங்க? டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மளுக்கு, மாலை 5 மணிக்கு அப்படின்னு சொல்லி டைம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சோ இந்த மாதிரி டைம் கொடுக்கும்போது நம்ம அட் யூஸ் பண்ணி எழுதிக்கணும். சோ அட் 5 PM, மாலைன்னு போட்டதுனால 5 PM, காலைனா நம்ம 8 PM போட்டுக்கலாம். she will be waiting at 5 PM. அவள் 5 மணிக்கு காத்திருப்பாள், மாலை 5 மணிக்கு காத்திருப்பாள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது பாருங்க, அவர்கள் காலை 10 மணிக்கு கிளம்பி இருப்பார்கள். ஓகே, வீட்டுக்கு வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க? 10 மணிக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. சோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. ஓகே, இந்த சென்டென்ஸ் வந்து முடிஞ்ச மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி முடிஞ்ச மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்தது அப்படின்னா
அத பெர்ஃபெக்ட்னு நம்ம சொல்லுவோம். இங்க கிளம்பி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். வெர்பை வச்சுதான் அது என்ன டென்ஸ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இங்க அவர்கள் அப்படிங்கறது இங்க அவர்கள் தான் சப்ஜெக்ட். சோ அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தே, அவர்கள் சொல்லும்போது தே. நம்ம கிளம்பி இருப்பார்கள் இது பெர்ஃபெக்ட்னு சொல்லும் போதே நம்ம இங்க என்ன வந்துடணும் அப்படின்னா will have தான் வரணும். will have. verb என்ன அப்படின்னா கிளம்புறது நம்ம என்ன சொல்லுவோம், அங்க இருந்து போறது. சோ நம்ம left. ஓகே, past participle-க்கு left தான் வரும். they will have left. அவர்கள் கிளம்பி இருப்பார்கள். எப்ப கிளம்பி இருப்பாங்க, காலை 10 மணிக்கு. காலை 10 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 10 மணிக்குள்ளதான் கிளம்பி இருப்பாங்க. ஓகே, 10 மணிக்குன்னா 10 மணிக்குள்ள அவங்க கிளம்பி இருப்பாங்க. சோ they will be left போட்டாச்சு. அடுத்து காலை 10 மணிக்குள். இந்த 10 மணிக்குள் இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் வரும்போது 5 மணிக்குள், 10 மணிக்குள், 12 மணிக்குள் இந்த மாதிரி எல்லாம் டைம்குள் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரிபோசிஷன் by தான் யூஸ் பண்ணணும். அதற்குள், இதற்குள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சோ அதற்குள் அப்படிங்கும் போது by then அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி குள் அப்படின்னு சொல்லி வரும்போதே நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணணும், என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா by 10 AM. 10 மணி காலை தானே சொல்லியிருக்காங்க. சோ by 10 AM 10 மணிக்குள் அவங்க கிளம்பி இருப்பாங்க. அடுத்தது பாருங்க, அவள் 12 மணி நேரம் வேலை செய்திருப்பாள். ஓகே, 12 மணி நேரம் வேலை செய்திருப்பாள் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த சென்டென்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா வேலை செய்திருப்பாள் அப்படின்னு 12 மணி நேரம், இந்த நேரம் இருக்குது இல்லையா 12 மணி நேரம், அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கா, இன்னும் முடிக்கல, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. சோ இந்த சென்டென்ஸ் வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கும், ஃபியூச்சர்லயும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா நம்மளுக்கு வெர்ப் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதிடலாம். அவள் அப்படின்னு அவள்னு சொல்லும் போது நம்ம she யூஸ் பண்ணிக்கிறோம். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு will have been, will have been. ஓகே, வேலை செய்திருப்பாள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க்கிங். ஒர்க்கிங், வேலை செய்திருப்பாள், அவள் வேலை செய்திருப்பாள் அப்படிங்கும்போது she will have been working. எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருக்காங்க, 12 மணி நேரம். அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம for 12 hours 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது for 12 hours. நீங்க இந்த டயத்தை நல்லா பாத்துக்கோங்க. at 5 PM போட்டிருக்கோம், by 10 AM போட்டிருக்கோம், இங்க for 12 hours அப்படின்னு போட்டிருக்கோம். சோ இப்ப டைம் இது எல்லாமே டைம் தான், ஆனா ஒவ்வொரு டயத்துக்கும் ஒவ்வொரு ப்ரிபோசிஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ அது ஏன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நீங்க ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு மணிக்குள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பை யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி காத்திருப்பாள். ஓகே, காத்திருப்பாள்னு சொல்லும் போது அது வந்து ஃபியூச்சர்ல இருக்கு, அது இனிமேதான் நடக்க போகுது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம at யூஸ் பண்றோம். ஓகே, ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு, இப்பயும் நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி சொல்லும் போது for யூஸ் பண்ணணும். ஓகே, பண்ணணும். சோ ப்ரிபோசிஷனே நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுறவங்க இங்கிலீஷ் சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு தெரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பேசுறதுக்கும், ஒரு விஷயத்த நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்றதுக்கும். இப்போ நம்ம will, will be, will have been இந்த நாளையும் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்ததையும் பார்த்துடலாம். இப்போ இந்த வாக்கியங்கள்லாம் பாருங்க, என்னால் முடிந்தால் நான் உதவுவேன், அவள் அறிந்திருந்தால் அவள் கோபப்படுவாள். இந்த வாக்கியம் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு டபுள் சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி டபுள் சென்டென்ஸ்க்கு நம்ம அதிகமா பயன்படுத்துறது என்ன அப்படின்னா would தான். இந்த would எங்க நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இமேஜினரி ஆக்ஷன்ஸ். ஒருவேளை அந்த விஷயம் நடந்திருக்கும், அவளுக்கு இது தெரிஞ்சா அவ கோபப்படுவா, இந்த மாதிரி இமேஜினரி ஆக்ஷனுக்கு நம்ம இத பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம பாஸ்ட் பாசிபிலிட்டி, ஏற்கனவே பாஸ்ட்ல அந்த விஷயங்கள் நடந்திருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம would யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, என்னால் முடிந்தால் நான் உதவுவேன். இப்ப இந்த சென்டென்ஸை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். என்னால் முடிந்தால் நான் உதவுவேன் சொல்லிருக்காங்க. அப்போ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான் தான். அப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நான்ங்கிறது சப்ஜெக்ட், ஐ போட்டுட்டோம், வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குது. அதனால நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா would மட்டும் தான் போடுறோம். என்னால முடிஞ்சா நான் அவனுக்கு உதவி இருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் என்னால் முடிந்தால் நான் உதவுவேன். ஐ would help, I would help, நான் உதவுவேன். எப்ப உதவுவாங்க, என்னால முடிஞ்சிருந்தா நான் உதவி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி என்னால முடிஞ்சா அப்படின்ற ரீசன் சொல்லும் போது நம்ம if கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். சோ if
ஓகே, நம்மளுக்கு ஆனால் அந்த மாதிரி ரீசனான வேர்டு எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி கொடுக்காம வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இஃப் கிளாஸ் வச்சு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். சோ அதனால என்னால் முடிந்தால் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இஃப் யூஸ் பண்றோம். இங்க வந்து என்னால் முடிந்தால் அப்படிங்கும் போது ஐ. ஓகே, திரும்பவும் என்னதான் வரணும், ஐ தான் வரும். என்னால்னாலும் நம்ம ஐ தான் போடுவோம், நான் அப்படின்னாலும் நம்ம ஐ தான் போடுவோம். ஏன் இங்க ஐ போடுறோம் அப்படின்னோம்னா இஃப்க்கு அடுத்து வர்ற வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கணும். அதனாலதான் நம்ம இங்க ஐ போட்டிருக்கோம். ஐ குட். ஏன் இங்க கேன் போடல கேட்பாங்க. முடிகிறத வந்து என்ன சொல்லுவோம், முடியும் அப்படின்னா என்ன சொல்லுவோம், கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னால் முடிந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது பாஸ்ட்ல தான் இருக்கு. நம்ம இங்க என்ன போடுறோம் அப்படின்னா குட் யூஸ் பண்றோம். சோ இங்க குட் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா என்னால் முடிந்தால், சோ என்னால முடியல அந்த விஷயத்த அவங்க செய்யல, அதைத்தான் இங்க கன்வே பண்ண வந்திருக்காங்க. சோ அதனாலதான் நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஐ குட். ஐ வுட் ஹெல்ப் இஃப் ஐ குட். என்னால முடிஞ்சிருந்தா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, அவள் அறிந்திருந்தால் அவள் கோபப்படுவாள். இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ பத்திரகாளியா மாறிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு இமேஜினரி ஆக்ஷன் தான். ஓகே, இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவ கோவப்படுவான்னு சொல்றது தெரியல இன்னும் அந்த விஷயம் அவங்களுக்கு. அதனால இது வந்து ஒரு இமேஜினரி ஆக்ஷன் தான், ஸ்டேட்ல தான் இருக்கு. அதனால இப்ப நம்ம இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவள் அறிந்திருந்தாள், அவள் கோவப்படுவாள். கோவப்படுறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட் தான், அது ஒரு நிலை தான். ஓகே, அங்க எந்த ஆக்ஷனும் இருக்காது. சோ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவள், ஷீ. சரி, அதாவது கோபப்படுவாள் அப்படிங்கும்போது would be. ஓகே, would beங்கிறது நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தணும், be verb நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தணும் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு என்னென்ன போடணும் அப்படிங்கறதையும் பார்த்திருக்கோம். verb plus ing வரும், adjective வரும், sometimes noun வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா adjective, அதாவது கோவப்படுறது ஒரு ஸ்டேட் தான் இருக்கு, இங்க ஆக்ஷன் கிடையாது. அப்போ நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா angry. கோபப்படுவாள் அப்படிங்கிறது angry. she would be angry. அவள் கோபப்படுவாள். என்ன எதுக்கு கோபப்படுவாங்க அப்படின்னா அவள் அறிந்தாள். சோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாம இருக்கு, சோ அந்த விஷயம் தெரிஞ்சா கோபப்படுவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இங்க என்னதான் யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்கேயும் இஃப் தான் யூஸ் பண்றோம். சோ அறிந்தாள் அப்படிங்கிறது பாஸ்ட்ல இருக்கு, நம்ம she திரும்ப எழுதணும். ஓகே, சோ சீங்கிற சப்ஜெக்ட் தான் போடணும். அறிந்திருந்தாள் அப்படிங்கிறது நியூ. ஓகே, இதோட verb ஃபார்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோ, நியூ, known. ஓகே, நோ, நியூ, known அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இங்க நியூங்கிறது வந்து செகண்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்றது. she would be angry if she knew. அவளுக்கு தெரிஞ்சா என்ன செஞ்சிருப்பா, கோபப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, அவர் சென்றிருப்பார் ஆனால் நோய்வாய்ப்பட்டிருந்தார். இங்க ஆனால்ங்கிற ஒரு லிங்கிங் வேர்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சோ நம்ம இங்க இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஆனால்ங்கிற ரீசன் கொடுத்துட்டதுனால நம்ம இதை அப்படியே எழுதிடலாம். அவர் சென்றிருப்பார், அவங்க ஆனா போகல, அதுதான் இங்க உண்மை. அவர் சென்றிருப்பார் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதும் போது he, நம்ம இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும், பெர்ஃபெக்ட்ல இருக்கணும். சோ she would have would have யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த ஃபார்மேஷன், அதாவது verb என்ன எதுலதான் இருக்கணும் அப்படின்னா verb 3 ஃபார்மேஷன்ல தான் இருக்கணும். அப்ப சென்றிருப்பார் அப்படிங்கிறது go, went, gone. சோ அப்ப இங்க என்ன போடணும், gone. she would have gone, அவர் சென்றிருப்பார். but ஆனால்ங்கிறத but. நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஓகே, ஆனா அவர் என்ன செஞ்சிருந்தாரு, நோய்வாய்ப்பட்டிருந்தார் அப்படிங்கும் போது திரும்ப நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா அவரை தான் நம்ம எழுதணும். சோ he. ஓகே, நோய்வாய்ப்பட்டிருந்தார் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். பெரும்பாலும் இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம எழுதும் போது அந்த ரீசன் சொல்றதுக்கு நம்ம எதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணணும். சோ he was. இங்க p verb என்ன அப்படின்னா was தான், was sick. ஓகே, she was sick. அவர் சென்றிருப்பார் ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது அப்போ அந்த விஷயத்துக்கு அவங்க போகல அப்படிங்கிற மீனிங்கை தான் இங்க சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, பயணத்திற்கு பிறகு நான் சோர்வாக இருந்திருப்பேன். டிராவல் பண்ணி முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் நான் என்னது டயர்டா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது, இமேஜின் பாஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்த இப்ப என்ன பண்றாங்க யோசிச்சு பார்க்க, ஆமா அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இந்த ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா இமேஜின் பாஸ்ட் கண்டிஷன், பாஸ்ட்ல நடந்த ஒரு கண்டிஷனை இப்ப யோசிச்சு பார்க்கும்போது நம்ம பயன்படுத்தலாம். இங்க வந்து பிறகு பயணத்திற்கு பிறகு நம்ம கடைசி எழுதிக்கலாம். இப்போ நான் சோர்வாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சோ இங்க நான் சோர்வாக இருந்திருப்பேன்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். நான்கிற சப்ஜெக்ட். சோ ஐ சோர்வாக இருந்திருப்பேன். இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது would have been, would have been இருந்திருப்பேன். ஓகே, நான் இருந்திருப்பேன். எப்படி இருந்திருப்பேன்? சோர்வாக. சோ இந்த மாதிரி would have been வந்துட்டா நம்ம தேர்ட் ஃபார்ம் தான் போடணும். சோ tired, சோர்வாக tired இருந்திருப்பேன் சொல்லியாச்சு. எப்ப சோர்வாக இருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த பயணத்துக்கு பிறகுதான். சோ பிறகு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஆஃப்டர், பிறகுங்கிறது என்ன சொல்லுவாங்க? ஆஃப்டர். முன்புனா பிஃபோர். இப்ப பயணத்திற்கு ஆஃப்டர் த ட்ரிப். அந்த ட்ரிப்புக்கு அப்புறம் நான் ரொம்ப சோர்வா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐ வுட் ஹாவ் பீன் டயர்ட் ஆஃப்டர் த ட்ரிப். அந்த ட்ரிப்புக்கு அப்புறம் நான் எப்படி இருந்திருப்பேன்? ரொம்ப சோர்வா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம வில் பார்த்துட்டோம், would பார்த்துட்டோம், அடுத்து ஷால் ஷுட் பார்த்துடலாம். ஷால்ங்கிற ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி தெரியும். அது வந்து ஒரு ஃபார்மல் வேர்ப். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். அக்ரிமெண்ட் இந்த மாதிரி ரிட்டன் ஒர்க்குக்கெல்லாம் நம்ம எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஷால் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்பீக்கிங் ஒர்க்குக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த ஷால் வந்து யார்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்ததுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பிரிட்டிஷ்ல இருந்து நம்மளுக்கு வந்தது. இப்ப பாருங்க, நான் விரைவில் திரும்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபார்மல் ஃபியூச்சர்ல தான் இருக்கு. நான் விரைவில் திரும்புவேன். எங்கயோ வெளியே போயிருக்கா, நான் சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். அப்போ நான்கிற சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதலாம். நான்கும் போது ஐ. இங்க திரும்புவேன்னு சொல்லியிருக்காங்க. சோ திரும்புவேன் அப்படிங்கும் போது திரும்பி வர்றது. சோ பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க நம்ம ரிட்டர்ன் போட்டுக்கலாம். இங்க ஐ ஷால் வேர்ப் என்ன அப்படின்னா ஷால். ஐ ஷால் ரிட்டர்ன். நான் திரும்புவேன். ஓகே, ஷால் வரும்போது வெர்ப் ஃபார்மேஷன் தான் வரும். அதனால ரிட்டர்ன் மட்டும் போட்டுக்குவோம். இப்போ ஐ ஷால் ரிட்டர்ன், நான் திரும்புவேன். எப்ப திரும்புவேன் அப்படின்னா விரைவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ விரைவில் சொல்லும் போது சூன், சீக்கிரம் வந்துருவேன். ஐ ஷால் ரிட்டர்ன் சூன் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஐ ஷால் பேக் சூன் அப்படின்னு சொல்லலாம். சோ ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் எப்படி இருக்கு? ஃபியூச்சர்ல இருக்கு. இங்க வெகுமதி அப்படிங்கிற வேர்ப்பையும் நம்ம பார்க்கணும். இங்க வெகுமதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேட் தான். ரிவார்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அது வந்து ஒரு ஆக்ஷன் கிடையாது, ஸ்டேட். இந்த மாதிரி ஸ்டேட் வரும்போது நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம வேர்ப்பை நல்லா பார்க்கணும். வேர்ப் பார்த்தாதான் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். சோ இங்க வந்து வெகுமதிங்கிறது ஸ்டேட். அப்ப இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷால் பி தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தான் சப்ஜெக்ட். சோ யூ போட்டாச்சு. வேர்ப் என்ன வரும் அப்படின்னா ஷால் பி. ஓகே, யூ ஷால் பி ரிவார்டட். இங்கே ஈடி போட்டு எழுதி யூ ஷால் பி ரிவார்டட் அப்படின்னு போட்டுக்கலாம். இது ப்ரெடிக்ஷன் தான். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும்? ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யூ ஷால் பி ரிவார்டட், உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். அடுத்தது பாருங்க, வெள்ளிக்கிழமைக்குள் நான் வேலையை முடித்திருப்பேன் அப்படின்னு ஒரு டேக்குள்ள நான் இந்த விஷயத்த முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெள்ளிக்கிழமைக்குள் நான் வேலையை முடித்திருப்பேன். இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பெர்ஃபெக்ட்ல இருக்கு, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. சோ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷால் ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். சோ நான்கிற சப்ஜெக்ட் ஐ, முடித்திருப்பேன். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஷால் ஹேவ். முடித்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ முடித்திருப்பேனுக்கு finished போடலாம், இல்ல completed போடலாம். ஓகே, completed. I shall have completed. நான் முடித்திருப்பேன். எதை முடித்திருப்பாங்க அப்படிங்கறதையும் சேர்த்து எழுதணும் இல்லையா? சோ completed the work. நானும் வேலையை முடிச்சிருப்பேன். நான் வேலையை முடிச்சிருப்பேன். I shall have completed the work. நான் என் வேலையை முடிச்சிருப்பேன். எப்பைக்குள்ள முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்குள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி குள் அந்த மாதிரி எல்லாம் வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பை போட்டுதான் எழுதணும். சோ பை ஃப்ரைடே. பை ஃப்ரைடே. ஃப்ரைடேக்குள்ள நான் என்ன செஞ்சிருப்பேன்? வேலையை முடிச்சிருப்பேன். அவள் 5 வருடங்களாக கற்பித்திருக்க வேண்டும். சோ இந்த ஆக்ஷன் எங்க நடந்திருக்கு அப்படின்னா பாஸ்ட்லயே நடந்துருச்சு. ஓகே, பாஸ்ட்லயே ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் நடந்திருக்கு. கற்பிக்கிற விஷயம் மட்டும் எப்பவுமே என்ன இருக்கும்னா லைஃப் லாங்கா இருக்கும். ஒரு சில வேலையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டயத்துல செய்வாங்க, எல்லாத்துக்கும் ரிட்டையர்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த டீச் பண்ற இதுக்கு மட்டும் என்ன கிடையாது? ரிட்டையர்மெண்ட் கிடையாது. லைஃப் லாங்கா என்ன செஞ்சுக்கலாம்? டீச் பண்ணிட்டே இருக்கலாம். அவள் 5 வருடங்களாக கற்பித்திருக்க வேண்டும். சோ இங்க வந்து கற்பித்திருக்க வேண்டும் இந்த மாதிரி வரும்போது இது எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. சோ இப்ப நம்ம இதை எழுதிடலாமா? அவள் அப்படிங்கிறது she. So she shall have.
she shall have been. அதையும் சேர்த்து எழுதணும். she shall have been. அவள் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா கற்பித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கற்பிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீச்சிங். ஓகே, டீச் பண்ணிருக்காங்க. she shall have been teaching. அவள் கற்பித்திருக்க வேண்டும். எத்தனை வருஷமாக? 5 வருடங்களாக. அப்ப 5 வருடங்களாக அப்படிங்கும் போது for 5 years. ஃபார், பை, அட் இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணணும், இந்த ப்ரிபோசிஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நம்ம ஷுட் பார்க்கலாம். சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க, இது நமக்கு ரொம்ப பிடிச்ச சென்டென்ஸ். ஏன்னா நம்ம ஷுட் போட்டு யூஸ் பண்ண போறோம். இந்த ஷுட்டை எங்கெல்லாம் போடுவோம் அப்படின்னா அட்வைஸுக்கு போடுவோம், எக்ஸ்பெக்டேஷனுக்கு போடுவோம், ரெக்ரெட்டுக்கு போடுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ அட்வைஸ் பண்றது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. நம்மளால ஒரு விஷயம் முடியல அப்படின்னா என்ன செய்யறது, மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது. ஓகே, பெரும்பாலும் அட்வைஸ் பண்றவங்களா அந்த விஷயத்த ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா இப்ப உள்ள காலத்துல அட்வைஸ் நம்ம வாய் திறந்தாலும் என்ன சொல்லுவாங்க, பூமர்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி உட்கார வச்சிருவாங்க. சோ இப்ப நம்ம இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீ இன்னும் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இந்த இது போதாது, இன்னும் என்ன செய்யணும், படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது நீ. சோ யூங்கிறதான் சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. சோ இந்த சென்டென்ஸ் வந்து அப்ப சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. சோ நம்ம என்ன போடலாம் அப்படின்னா யூ ஷுட். இங்க வெறுப்பு என்ன இருக்கு அப்படின்னா படிக்க வேண்டும். படிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டடி. யூ ஷுட் ஸ்டடி. நீ படிக்க வேண்டும். எப்படி படிக்கணும், இன்னும் படிக்கணும். இது போதாது, இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மோர். ஓகே, யூ ஷுட் ஸ்டடி மோர். நீ இன்னும் படிக்கணும். அடுத்தது பாருங்க, அவர் இப்போது இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்டேட். இருக்க வேண்டும். இருக்க வேண்டும்ங்கிறது வந்து ஒரு ஸ்டேட். இங்க வந்து ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஸ்டேட்டை சொல்லும் போது நம்ம அதை என்ன சொல்லுவோம், பி வெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்னா அவர். அவருங்கும் போது ஹி. ஓகே, பி வெர்ப்புக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஷுட் பி. ஷுட் பி. என்ன சொல்லிருக்காங்க இங்க, வெர்ப் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஸ்டே. எங்க, இங்கே இருக்க வேண்டும். இருக்க வேண்டும் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். ஹி ஷுட் பி. அவர் இருக்க வேண்டும். எங்க இருக்கணும், இங்கே. சோ ஹியர். he should be here. அவர் இங்கே இருக்க வேண்டும். எப்ப இருக்கணும்னு கேட்டா இப்பொழுது. சோ by now. இந்த டைத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது by யூஸ் பண்ணுவோம். சோ by now. he should be here by now. அவர் இப்போது இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்துவோம். இங்க ஸ்டேட் இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா be verb யூஸ் பண்ணோம். அடுத்தது பாருங்க, நீ என்னிடம் சொல்லி இருக்க வேண்டும். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து சொல்லாம விட்டுட்டாங்க. சோ அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா ரெக்ரெட், வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இது நீ இன்னும் படிக்க வேண்டும்ங்கிறது வந்து அட்வைஸ். அதே மாதிரி அவர் இப்போது இங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நீ என்னிடம் சொல்லி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து வருத்தம் தெரிவிக்கிறது. நீங்க இந்த விஷயத்த என்கிட்ட வந்து மறைச்சிட்டீங்க, நீங்க என்கிட்ட சொல்லி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இப்போ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நீ. நீங்கிறது யூ. சொல்லி இருக்க வேண்டும். இருக்க வேண்டும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்க வேண்டும் சொல்லும் போது அது வந்து பெர்ஃபெக்ட்ல இருக்கு. சோ இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஷுட் ஹேவ். பெர்ஃபெக்ட்னால என்ன வந்துடணும், ஹேவ். அப்ப ஷுட் ஹேவ். யூ ஷுட் ஹேவ். சொல்லி இருக்க. சொல்லி இருக்க அப்படிங்கும் போது டோல்ட். டோல்டுங்கிறது வெர்ப் 3 ஃபார்மேஷன். யூ ஷுட் ஹேவ் டோல்டு. யார்கிட்ட சொல்லி இருக்கணும், என்னிடம். சோ டோல்டு மீ. ஓகே, you should have told me. நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும். ஓகே, சோ இந்த சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. அடுத்தது பாருங்க, இந்த verb வந்து எப்படி இருக்கு அப்படின்னா verb 3 ஃபார்மேஷன்ல இருக்கு. நம்ம அதனால என்ன யூஸ் பண்ணிருக்கோம், should have யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது வேலை முடித்திருக்க வேண்டும். ஓகே, ஒரு வேலையை கொடுத்திருக்காங்க, முடிக்காம இருந்திருக்கலாம். ஓகே, அப்போ இது வந்து பாஸ்ட்ல மிஸ் பண்ண ஒரு ஆக்ஷன், மிஸ் பண்ண ஒரு கண்டிஷன். ஓகே, அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும், வேலையை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட்ல என்னது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாஸ்ட்ல இருந்து மிஸ் ஆன ஒரு விஷயத்தை தான் அவங்க இப்ப சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது அதை வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வேலை தான் சப்ஜெக்ட். சோ the work. பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா should have been. ஓகே, the work should have been. என்ன செஞ்சிருக்கணும், முடித்திருக்க வேண்டும். முடித்திருக்க அப்படிங்கும் போது என்ன வந்துடும், கம்ப்ளீட்டட் தான் வரணும். கம்ப்ளீட்டிங் அப்படின்லாம் போடக்கூடாது. கம்ப்ளீட்டட் வெர்புக்கு ஏத்த மாதிரி தான் மாத்தணும். ஏன்னா இது வந்து மிஸ் பண்ண ஒரு கண்டிஷன். ஓகே, பாஸ்ட்ல மிஸ் பண்ண ஒரு விஷயத்த நம்ம இப்ப கன்வே பண்றதுனால நம்ம இங்க
வெர்போட ed போட்டு எழுதுறோம். இப்போ நம்ம will, would, shall, should இதை நம்ம தனித்தனியா எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துட்டோம். ஸோ இதை நம்ம இன்னும் ஷார்ட்டா ஒரு ரிவ்யூவா பார்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நம்ம சிம்பிளா ஒரு டைம் பார்த்துலாம். சிம்பிள் ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் பயன்படுத்துவோம். அடுத்து will, have இது எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக will மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து verb one formation. ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இதை எழுதும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா I will do, நான் செய்வேன், இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எழுதியிருக்கிறேன். அடுத்தது be verb எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் இருக்கும், will be இருக்கும், அடுத்து வெர்போட ing போடுறது எழுதணும். வெர்போட ing போடுற ஃபார்ம் வரும். அப்படி இல்லைன்னா வெர்போட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வரும். அதுவும் இல்லை அப்படின்னா நவுன் இருக்கும். ஸோ இதுல எதுனாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ I will be doing. So I will be doing. நான் செய்து கொண்டிருப்பேன். have verb நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் வரும். அடுத்தது will have. இந்த have யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கணும். ஓகே, அப்போ I will have done. I will do அப்படிங்கும் போது நான் செய்வேன் அப்படின்னு பார்த்தோம். I will be doing, நான் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ I will have done அப்படின்னா நான் செய்து முடித்திருப்பேன். ஓகே, நான் செய்து முடித்திருப்பேன் தான் சொல்றாங்க. So I will have done, நான் முடித்திருப்பேன். அடுத்தது have been ஓட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், we have been, அடுத்து வெர்போட ing ஃபார்ம். அவ்வளவுதான். இதுக்கு I will have been doing. ஓகே, I will have been doing, நான் செய்து கொண்டிருப்பேன் இல்ல செய்து முடித்துக் கொண்டிருப்பேன் அப்படின்னு கூட சொல்லலாம். I will be doingக்கும் I will have been doingக்கும் வித்தியாசம் இருக்கு. I will be doing அப்படின்னா நான் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க I will have been doing, நான் செய்து முடித்துக் கொண்டிருப்பேன். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த சிம்பிள் ஃபியூச்சர், be verb, have been verb, இது எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கணும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. See you on next video. Bye for now.